மாணவரும் நீ தங்களை வணங்குகின்றேன். முருகா வருக 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 கழகப்பிரியரே வருக. தங்கள் வருகையா இந்த கல்காச்சலவை பெருக பெருமை அடைகிறது. தாங்களுக்கே உரிய வாணியில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். தங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த தெலுங்கு ராகத்தில் உண்மையா சொல்ல மாட்டாய் நாட்டுக்கு பாட்டெடுத்து பாடுவது கேட்டாயோ சொல்லி வருவேன் நடையே சொல்ல மாட்டாயோ சொல்லி வருவேன் நடையே சொல்ல மாட்டாய் காத்து
வாணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து எண்ணிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேடனாக வந்ததும் நானே, வேடனாக வந்திருப்பதும் நானே, எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக, நல்லாசி வருக. இதுதான் நாரதர் கூறிய திரைமரம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன்.
பணம் போல் தெரிகிறது. இங்கு வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறாள் என்று நாரதர் கூறினாரே. இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு புள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை. சற்று தாமதித்து பார்ப்போம். எங்கேயோ சத்தம் கம்மாய்க்கு உள்ள இருந்து வருது. ரொம்ப தூரத்தில் இருக்காங்களோ. ஆஹா, என்ன ஒரு இனிமையான காலம். இவள் ஆலோலம் ஆலோலம் என்று பாடும் இந்த அழகுள்ள தங்க சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. இவள் சாரீரமே இப்படி இருக்கு என்றால் இவள் சரீரம் எப்படி இருக்கும்? இவளை உடனே காண வேண்டும். எங்கே அவள் எங்கே மனோ வீசும் இந்த அருங்குணத்தே சேலாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழமும் தித்திக்கும் பழுதில்லையே. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசுமுன்னால் வார்த்தெடுத்து அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதிநாடு முகம் கிளிநாடு மொழி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணித்தேன். அந்த பூமாலையில் ஒரு மல்லிகையை கோர்த்தால் எப்படி இருக்கும் மனமா? அது போல
தேனெடுத்து அதை முப்பாலிலே கலந்தால் எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. ஈழத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த 3 தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. ஆதலால் 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவே வழிவரும் பெண்ணிடமோ, நீ மூவே வழிவரும் பெண்ணிடமோ, கேட்டதுவோ கேள்விடமோ, அது நடைபழகி வந்ததில் என்னிடமோ, அது நடைபழகி வந்ததில் என்னிடமோ, என்னிடமோ 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. முடிந்ததுவோ செங்கனிடம் தீவினையில், முடிவெல்லாம் மாயனுமா வான்வெளியில். திருவருள் பெருவருள் கைதெடுத்து, முடிந்ததுவோ செங்கனிடம் தீவினையில், முடிவெல்லாம் மாயனுமா வான்வெளியில். அறிவோனே தம்பியே நான் முகம், அறநிலை வாழும் மலரும் என் கமலம், 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. பனிமலையில் நனைந்ததே கடலில், உனை வாசலிலே தோன்றியும் உன்னிடமோ. பனிமலையில் நனைந்ததே கடலில், உனை வாசலிலே தோன்றியும் உன்னிடமோ. இருகடிகள் காய்ந்ததென்ன ஒரு பொழியில், இருகடிகள் காய்ந்ததென்ன ஒரு கொடுத்து, அதிலிருந்தே வந்ததில்லை அதிலிருந்தே வந்ததில்லை என் மடியில், என் மடியில் 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ, இது போலும் நாடகம் உன்னுடையோ. சிறுகதையோ வந்ததையோ, இது போலும் நாடகம் உன்னுடையோ. நடப்பதெல்லாம் நடக்காதான் தொடர்கதையோ, கடத்தியத்தில் பிடிக்காதான் கொடியோடையோ. 4 குணம் கேட்டதுவோ எழுதிடமோ, அது நடைமுறைக்கு வந்ததில்லை என்னிடமோ, அது நடைமுறைக்கு வந்ததில்லை என்னிடமோ, என்னிடமோ 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. எங்க போகுது, எதுல போகுது, எதுக்குள்ள போகுது? என்னோட நரி பிடிக்கிறேன் எனக்கு சொந்தமானது உள்ள போயிருக்கு. சொந்தமா நரி பிடிக்கிறேன், காக்கா பிடிக்கிறேன். என்ன ஓயாமன்னா அதான் செத்து போய் அடி விட்டு இடையில யாராவது உனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அடிப்பா உனக்கு அப்புறம் பாரு. யார் பாடி ஆனா மனுஷன் பேசுப்பா. மனுஷன் 2 கையோட வந்திருக்கா. 2 கை, உனக்கு எத்தனை இருக்கு? எனக்கு 3 கை 3 கையா? உனக்கு 3 இருந்தா எனக்கு 3 இருக்கு. கிடையாது. அது எப்படி? 2 கைன்னு நீ சொன்னீங்க. 3 கையா? 3வது கையை காமி. 3ஆம் கையை நான் காமிக்க முடியாது, பார்க்க முடியாது அந்த கையை. ஆ? பார்க்க முடியாது. அதேதான் எனக்கு பார்க்க முடியாது. ஏன்? ஏன்டா நீ முதல்ல சொல்லு. நீ தானே 3 கை இருக்குண்டா, அதுக்கு அப்ப சொல்லு. ஆமா, நீ 2 கை இருக்குல்ல. ஆமா, நீ தானே முதல்ல 3 கைன்னு சொன்ன. விநாயகரை பார்த்திருக்கியா? ஆமா, விநாயகருக்கு இருக்கு தும்பி கை. ஆ. உனக்கு என்ன கை இருக்கு? நம்பிக்கை. ஆ? அப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும்ல. ஆ. நீனு 6 அறிவு படிச்ச மனுஷன், நானும் 6 அறிவு படிச்ச மனுஷன். சரி, எங்க இருந்து வர? வெள்ளிமலையில இருந்து வரேன். தொழிலு தொழிலா வேட்டையாடுறது. என்ன வேட்டை?
மான் குட்டியை தான் வேட்டையாடு. அப்ப மான் பெரிய மண்ண வேட்டையாடு. நல்ல ஈனா புருவமான் பார்த்தா வேட்டையாடுறேன். குட்டியை பிடிக்கணும்னு தருவேன் நீ. குட்டி போடாத மானை பிடிக்கணும் தர்றேன். சரி வாங்க. வாரம் முதல்வர் சந்தைக்கு போவாரு. அப்படியா? பட்டு வாங்குறது. சரி 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 சரி. குட்டி பிடிக்க போறது கம்பெனி சந்தை தான் ஃபேமஸ் நம்ம ஏரியாவில். அங்கெல்லாம் வந்து ஆட்டு குடி சந்தை. அது தெரியும். நீ எதுக்கு அங்க போற? நான் இங்க எதுக்கு போறேன்? இந்த அவர் சொல்றாருல குட்டி பிடிக்க தெரியணுங்கிறத சொல்றேன். இந்த ஏரியாவில் எது ஃபேமஸ் இல்லை. சரி. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் கந்தவேடன். உங்க அம்மா பேரு சிவனாட்சி. என்னது? எங்க அப்பா பேரு சிவனாண்டியா, எங்க அம்மா பேரு சிவனாட்சி. சிவாச்சியா? என் பேரு கந்தவேடன். உனக்கு தொழில் வந்து வேட்டையாடுறது. வேட்டையாடுறேன். உடன் பிறந்தவங்க எத்தனை இருக்காங்க? அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. சரி சரி. அது சரி. இங்க வந்த வேண்டிய காரணம்? அதான் மான்குட்டியை தேடி வந்திருக்கையா. என்ன மான்? புள்ளி மான்யா. புள்ளிய பாத்தியா? பார்த்து தானே அழைச்சிட்டு வரேன். பார்க்காம அழைச்சிட்டு வர முடியும். எங்க இருக்கு புள்ளி? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதை எதுக்கு நீ கேட்கிற? என்ன என் இடத்துக்கு வந்திருக்க? அப்புறம் நான் கேட்க அப்ப மானை பிடிச்சு காட்டு, நான் காமிக்கிறேன். மானை நான் இப்ப புடிச்சிருவேன். ஆனா நான் புடிச்சிருந்தா உனக்கு உன் இடத்துல மான் உள்ள போயிருச்சு. நீ பிடிச்சு காமி, நான் புள்ளிய காமிக்கிறேன். சரி. அப்ப புளிய பிடிக்கணும், கொட்டை எடுக்கணும் சொல்ற. ஆமா. அது சேர்த்தேன். நான் யார் தெரியுமா? யார் யார் இது? நான் வீரத்தேவன். வீரத்தேவன் அப்படின்னே வீரதீர செயல் இல்ல. வீரத்தேவனா வீரமான செயல் செஞ்சாத்தானா நடைமுறைகள் பாவனைகள் போகக்கூடியவர்கள் வீரம் வாழ்ந்துக்கிறார். அப்படியா? சரி. உனக்கு அண்ணன் தம்பியா? 7 பேரு. சரி. உங்க அப்பா பேரு? தம்பி. ஆஹா. அம்மா பேரு? நங்கை மோனி. ஆத்தாடி. தெரியலையா? தெரியுது. என்ன தெரியுது? நிக்கிறது 3வது ஐயா. சரி. என்ன நல்லா தெரியுதா? விட்டுடு வைப்பாரு. உனக்கு தெரியுதப்பா நிக்கிற. அதாவது குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பாயும் தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் உன்னுடைய குறிய நீங்க பார்க்க சொல்ற. குறிய பார்க்க சொல்றியா? உறவு முறைய பாரியா? சின்ன வயசுல தான் பாத்திருப்பேன். பார்க்க முடியாது. இப்ப பார்க்க முடியாது. பயந்துருவேன். சரி. அதெல்லாம் ஒண்ணு காமிக்க மாட்டேன். பயப்படாத. நான் என்ன சோழியா வந்திருக்கேன் தெரியுமா? சோழியா? என்ன சோழி? சோழியா தான் வந்திருக்கேன். சோழியோட தான் வந்திருக்கேன். யாரா? யோ, சோழிங்கிறது அசிங்கமான வார்த்தையா? தமிழ்ல பழமையான வார்த்தையா? இப்ப நீங்க ஒரு கிராமத்துல போய் என்னப்பா காலையில போற, என்ன சோழியா போற அப்படின்னு தான் கேட்பாங்க. அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் உன்னை தப்பாவே சொல்லவே இல்லை. சரி. இது வரைக்கும் நான் யாரையுமே தப்பா சொல்லவே மாட்டேன். சரி. நீ தப்பாவே பேசினாலும் சொல்ல மாட்டேன். சரி. ஆமா. அவ்வளவு முனையான ஆளாயா? இந்த தலைவர் இருக்காரு, கலைச்சல் நிற்கிறாரு, அவர்கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன். சரி. சொல்லிடவா? சொன்னா உன்னை வருத்தப்பட மாட்டீங்கள, வேதனைப்பட மாட்டீங்கள, சங்கடப்பட மாட்டீங்கள? சொல்லிடவா? உங்க தங்கச்சி வள்ளியத்தாயா தேடி வந்திருக்கேன். எப்பயா நீ கூட்டிட்டு போவ? சண்டலா பாருங்க. ஆஹா. குடி மாப்பிளதாயா வேணும். மலையேறி போனாலும் மச்சின உதவி தேவனு. வந்த வேலை இவ்வளவு சுலபமா முடியும் நான் எதிர்பார்க்கலையே. உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆள் இருக்குல்ல. உனக்கு ஒரு ஆளு? ஆமா. சரி. அந்த பிள்ளைகிட்ட நான் போய் பேச முடியல. ஏன்? இந்த பிள்ளை இருக்கிறதுனால. சரி. பெரிய இடைஞ்சல். அப்ப நான் கூட்டிட்டு போயிட்டா உனக்கு வசதியா இருக்க. சொல்றத கேளியா? சொல்லியா? நீ கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட போ. பத்தி ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு பாசம் அதனால இருந்திருக்கியா? இந்த பிள்ளை இந்த இடத்தை விட்டு போகணும். போகணும். நான் எப்ப தள்ளி விடலாம் இருக்கீங்க. எத்தனை நேரம் கல்யாணம் முடிக்காம நடக்க முடியும்? சரி. ஐயோ, ஏன் சொல்றேன்? நான் பரவாயில்ல, என் தம்பி நட்டமாவே நின்றுக்கிறேன். அதான் பெரிய லட்சம் கண்டோடனே அவன் நின்றுக்கிட்டு கண்ணீரா சமாதானம் பண்ண முடியல. சமாதானம் பண்ண முடியல, கேட்க மாட்டேன். கல்லுல எடுத்து 2 நெய் லட்சம் சரியாயிடும். கல்லு பரவாயில்ல, செருப்பு எடுத்து கூட அங்கே நின்றுகிட்டே தான் இருக்கான். என்ன வண்டி தொழில்? சரி. ஒன்னே மாதிரி அதுவும் மானகட்டாதான் இருக்கும் போல. மானகட்டா. சரி. வர சொல்லு பாப்பா. யாரு கேட்டா? போவா, உள்ள போவா. போங்க. போதுவான் போவா. போவா. தப்பி விடுவான் கேள்வி. யார் குளத்துல
பண்ணி ஓயாம கயிறு கிடந்துக்கிட்டே இருப்பேன். வாயாங்கிட்டு நாங்க ஆடி எங்களுக்கு தான் வேலை உனக்கு என்ன ஆடி போயிருவா. நீ ஆடியா தான் எதாட்ட உனக்கு பிரியப்பட்டதா ஆட்டியா? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு உன்னை ஆட்டத்தை கண்டு சரி ஒரு ஆட்டத்திலே நான் மகிழ்ச்சி ஏற்றி விட்டேன். எனக்கு இப்ப பூரிப்பு உண்டாகிறது. உண்டாகிறது பூரிப்பு உண்டாகிறது. சரி அதனால கவலைப்படாது. கிருஷ்ணங்களுக்கு 2 உருண்டை கொடுப்போம். இருக்கு மாவு உருண்டை. சரி அறுபது உன் தங்கச்சியா தங்கச்சியை கூப்பிடுறேன். கூப்பிட்டீங்களா?